எம் சுலக்மா, எம் சுலக்மா, ஜெயலலிதா. இப்போ நான் யாருங்கிறதுல வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கேன். 12 கொஸ்டின் வந்து முதல்ல பார்த்துருக்கோம். இப்போ வந்து 13வது கொஸ்டின் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். 13வது கொஸ்டின் என்னன்னா, விசய வாசனை அளவற்றவனவாய் கடலில் அலை போல தோன்றுகின்றனவே அவைகளெல்லாம் எப்போது நீங்கும்? அதுதான் கொஸ்டின். விசயவாசனைங்கிறதுனா நம்ம முன்னாடி நம்மளுடைய வினை பயன்படுத்துறாங்க. அது வந்து அளவே இல்லாமல் கடல் போல நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு, அதெல்லாம் வந்துகிட்டே இருக்குங்கிறப்ப அவையெல்லாம் எப்போது நீங்கும், நம்மகிட்ட எப்போ போகுங்கிறது தான் கொஸ்டின். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் சொரூப தியானம் கிளம்ப கிளம்ப நினைவுகள் எல்லாம் அழிந்துவிடும். அது வந்து பதில். சொரூப தியானம், சொரூபம்ங்கிறது வந்து சுயம், தியானம் தியானம்ங்கிறது என்னன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மெடிடேஷன். நமக்கு அது என்னன்னா நம்ம மனசை ஒருமுகப்படுத்தி அமைதி பெறவும் விழிப்புணர்வை வளர்க்கவும் செய்யப்படும் ஒரு பயிற்சி. நீங்கள் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த ஞானிகள் குருவெல்லாம் வந்து நம்ம மனசை ஒருமுகப்படுத்தி நம்மளுடைய உணர்வுகளை எல்லாம் ஒரு மனசை இது பண்ணி நம்மளுடைய ஒரு விழிப்புணர்வோடு வச்சிருப்பாங்கிறது பகவத்கீதையிலேயே அதான் சொன்னாங்க. பகவத்கீதை என்ன சொன்னாங்கன்னா, மனதை ஒருமுகப்படுத்தி புலன்களை அடக்கி ஆழ்பவனை உண்மையான யோகி ஆவான். அதுதான் பகவத்கீதையிலேயே சொல்லியிருந்தது. அதுக்கடுத்து தியானம் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் தியானம் இருக்கு. அது வந்து இப்போ நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய வந்து மூச்சு தியானம், நினைவு தியானம், மந்திர தியானம். இது ஒரு 3 தியானம் வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. அப்போ அதில் என்னன்னா, நினைவுகள் எல்லாம் அழிந்து விடுங்கிற பதில்ங்கிறதுனால நினைவுகள் என்னன்னா கடந்த கால நினைவுகளை மனசுல நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிற மெமரிஸ், நினைவுகள்ன்றது மெமரிஸ். முன்னாடி நடந்ததெல்லாம் யோசிச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தால் அதை ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் அந்த நினைவுகள். யோசிப்பதை நினைப்பு. அதில் வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நான் போன டைம் பேசினப்ப எனக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்தது, ஒரு சளி பிடிச்சிருந்து சரியாக பேச முடியலை. அதை வந்து இப்போ சரியாக பேசலாமா பேசலையா அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால் ப்ரெசெண்டாக எதையும் நம்ம அட்டன் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்ப இப்போ நம்ம தெளிவாக ஒரே மாதிரி கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணணும், நம்ம இது பண்ணணுங்கிறப்போ பழைய நினைவுகள் எல்லாம் அதை விட்டுறணும். அதை விட்டுட்டு அட் ப்ரெசெண்டாக நம்ம என்ன பண்ணணும், இன்னைக்கு கரெக்டாக பண்ணணுங்கிற அந்த ஒரு மனசை ஒருமுகப்படுத்தி விழிப்புணர்வோடு இருக்கிறப்ப நமக்கு வந்து ஸ்வரூப அந்த நினைவுகள் எல்லாமே அழிஞ்சிடும். அதுதான் சுய ஸ்வரூப தியானம். அந்த இதை யோசிக்கிறத சொரூப தியானங்கிறது. அதை யோசிச்சாலே அந்த நினைவுகள் எல்லாமே அழிஞ்சிடும். இன்னொரு இது சொரூப தியானத்துக்கு வந்து என்னன்னா, எப்பவுமே அதை யோசிச்சுட்டே இருக்கு.